உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாவது முறையாகவும் ஆட்சியை பிடித்த மோடி. தமிழகத்தில் திமுக விஸ்வரூபம். காலநிலை சீர்கேட்டால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26 உயர்வு. ஐநா வதிவிட பிரதிநிதி மன்னார் புதைகுழிக்கு பயணம். லாப் எரிவாயு விலையும் குறைப்பு. புலிகளின் சொத்துக்கள் இலங்கையில் முடக்கம். போதனா மருத்துவமனை வெற்றிடங்களை நிரப்புங்கள். மழையால் பாதிக்கப்பட்ட தர்பூசணி செய்கை. இந்திய மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் நரேந்திர மோடி மூன்றாவது தடவையாகவும் தலைமை அமைச்சராக பதவியேற்க உள்ளார். இன்று மாலை வரையிலான நிலவரத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணி 293 இடங்களையும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 223 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிய வருகிறது. இந்திய தலைநகர் டில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் நரேந்திர மோடி தலைமையில் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் தற்போது கூடியுள்ளனர். பதவியேற்பு தொடர்பான அறிவிப்பு அங்கிருந்து விடுக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த இந்திய மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக அனைத்து இடங்களையும் வலித்து துடைத்துள்ளது. தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும், புதுச்சேரியின் ஒரு தொகுதியிலுமாக 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றியை பெற்றுள்ளது. இதேபோல சீமானின் நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களை விட பல இடங்களில் 3வது இடத்தை பெற்றுள்ளதுடன் வாக்கு வங்கியிலும் அதிகரிப்பை காண்பித்துள்ளது. மோசமான காலநிலை காரணமாக 26 பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே பிரமித்த பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் நாடாளுமன்றத்தில் மேலும் தெரிவித்ததாவது, சீரற்ற காலநிலையால் இதுவரை 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 41 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 23 மாவட்டங்களில் 262 பிரதேச செயலர் பிரிவுகளில் 33,422 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,021 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் மன்னாரிற்கு இன்று மதியம் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது மன்னார் மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவுகளையும் அவர் சந்தித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மன்னார் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட சதோச மனித புதைகுழியையும் நேரடியாக சென்று பார்வையிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினருடன் மன்னார் மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலைய பிரதிநிதிகள், மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி, மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான சட்டத்தரணி VS நிரஞ்சன் மற்றும் ரனிதா ஞானராஜ் ஆகியோரும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லாப் சமையல் எரிவாயு விலையும் இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படவுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் விலை 160 ரூபாவால் குறைக்கப்படவுள்ளது. 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் புதிய விலை 3,680 ரூபாவாகும். இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஆகியன உட்பட 15 அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. 15 அமைப்புகள் மற்றும் அந்த அமைப்புகளுடன் தொடர்புடைய 210 பேரின் சொத்துக்கள், நிதிகள், பொருளாதார வளங்களை செயல் இழக்க செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு கழகம், தேசிய தௌஹீத் ஜமாத் உட்பட பல அமைப்புகளின் நிதிகளும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாகவும், பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும், பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 113 பேரின் பணத்தையும் சொத்துக்களையும் முடக்குவதாகவும் இந்த அரசிதழ் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக மாற்றுவதற்கு வெற்றிடத்திற்குரிய ஆளணிகள் நிரப்பப்பட வேண்டியுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் கலாநிதி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது,
1350 படுக்கைகளுடன் இயங்கி வருகின்றது. 325 வைத்தியர்களும் 680 தாதியர்களுமாக எல்லாமாக 2150 பேர் கடமையில் ஈடுபடுகின்றார்கள். இந்த தேசிய வைத்தியசாலையாக உயர்த்துவதற்கு மேலும் வசதிகளை நாங்கள் கோரியிருக்கின்றோம். குறிப்பாக மேலதிக ஆளணி, குறிப்பாக வைத்தியர்களின் ஆளணியை மேலும் 100 பேருக்கான அப்ரூவலையும், அதேபோன்று 200 தாதியர்களையும் புதிதாக அனுமதிப்பதற்கான ஆளணி அதிகரிப்பையும் கேட்டிருக்கின்றோம். இவ்வாறு சில ஆளணி அதிகரிப்பை செய்கின்ற போது எதிர்காலத்தில் இது தேசிய வைத்தியசாலையாக தரநிறுத்த முடியும். அத்துடன் தற்போது கட்டிட வசதிகளும் குறைவாக இருக்கின்றபடியினால் 2 கட்டிடங்கள் பூர்த்தியாக வேண்டிய நிலையில் ஒரு கட்டிடத்துக்கான வேலைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புரிதொரு கட்டிடமும் அதனுடைய வேலைகள் முடிக்கின்ற போது இது தேசிய வைத்தியசாலையாக இயங்கும். ஆகவே இது இப்பகுதி மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாகும். 2 சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் இருக்கின்றன. ஒன்று 10 வருட சேவையை விட கூடியது. இன்னும் ஒன்று 5 வருடங்கள் நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது ஒரு இயந்திரம் மட்டும் தொழிற்பாட்டிலே இருக்கின்றது. 2வது இயந்திரத்தை விரைவில் நாங்கள் திருத்தி விடுவோம். தினசரி நாங்கள் இயந்திரத்தில் 60 தொடக்கம் 80 வரையிலான பேருக்கு சிடி ஸ்கேன் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே அதை 2ஐயும் நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கான முயற்சியில், அதாவது 2வது இயந்திரமும் நாங்கள் திருத்தி வைத்திருக்கின்ற போது அது தொழிற்பாட்டால் போதுமான சேவை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது திடீரென விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு திடீரென மோட்டார் உந்துருளியில் வந்தவர் அங்கே கடமையில் இருந்தவரை தாக்கினார். ஆகவே இது விடயமாக நாங்கள் போலீசாரின் உதவியை நாடி இருக்கின்றோம். எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்கள் வைத்தியசாலையை மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு நோயாளி அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போது குறித்த நேரங்களில் மாத்திரம் இருவர் பார்வையிட்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே அளவுக்கு அதிகமானவர்கள் உள்வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ளே வந்தாலும் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் சரியான முறையிலும் சேவைக்கு இடையூறு இல்லாத வகையிலும் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் அல்லது யாராவது ஒருவர் கடுமையான விபத்து அல்லது ஒரு இறப்பின் பின்னர் வருகின்ற போது திடீரென ஒரு கிராம மக்கள் முழுவதும் வைத்தியசாலைக்குள்ளே நுழைவதை முற்றாக நாங்கள் எதிர்காலத்தில் தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். இவ்வாறு வருகின்ற போது அந்த பகுதியின் சேவைகள் சம்பிதமடைகின்றன. இது ஏனைய நோயாளிகளுக்கு பெரும் அசௌகரியமாக இருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறு செயல்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நேரடியாக பணிப்பாளருக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த குறைபாடுகளை தெரியப்படுத்த வேண்டும். கடந்த காலங்களிலே சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகள் சுகாதார அமைச்சினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. ஆகவே விசாரணையின் போது அதனுடைய விசாரணை முடிவுகளுக்கு ஏற்றவாறே நாம் நடந்து கொள்ள முடியும். இருப்பினும் வைத்தியசாலைகளிலே எந்த விதமான குறைபாடுகளும் நிகழாத வண்ணம் பல விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு போதிய பயிற்சியும் கடமையாற்றும் உத்தியோகர்கள் அனைவரையும் மிகவும் கவனமாக தங்களுடைய கடமைகளை செய்யும்படி கருதுகின்றோம். மருத்துவ சேவையில் ஈடுபடுகின்ற போது ஆங்காங்கே சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அதை உடனடியாக சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அதை நான் ஏற்கனவே கூறியது போன்று நிர்வாகத்தினருக்கு உரிய முறையில் சுட்டிக்காட்டுகின்ற போது உடனடியாகவே அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மழை காரணமாக தர்பூசணி செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு தொட்டியடியில் இம்முறை விவசாயிகள் தர்பூசணி செய்கையையும் மேற்கொண்டிருந்தனர். அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த தர்பூசணி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக அழுகி அழிவடைந்துள்ளன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 15 விவசாயிகள் இந்த வர்த்தக செய்கையில் ஈடுபட்டிருந்தது. அந்த வர்த்தக செய்கை இந்த தொடர் மழை காரணமாக இது சந்தைப்படுத்தி இல்லாமல் அப்படியே தரவழியே இருந்து அப்படியே எல்லாம் அழுகி போச்சு. அழுகினதால் விவசாயிகளுக்கு பாரிய நட்டம். இந்த காயல் தம்புள்ளையில் நோம்பலாக 70 ரூபா போகக்கூடிய காய். நாங்கள் ஒரு காய் கூட வெட்டையில் கிட்டத்தட்ட இந்த தரையில் 4000 கிலோ வெட்டக்கூடிய நிலைமையில் இந்த காய் இருந்தது. நாங்கள் ஒரு காயுமே அறுவடை செய்யலை. அப்படியே எல்லாம் வெடித்து அழுகி போச்சு மழைக்கு. இப்படி நான் மட்டும் இல்லை, இந்த விஷமோட இந்த 18 இதுக்கு தொட்டி அடிக்குள்ள 15 விவசாயிகளுக்கு போட்டவை ஒருதருமே சந்தைப்படுத்த இல்லை.
அப்படியே நாங்கள் 2-3 தடவை பார்த்த நாங்கள் எல்லாமே அப்படியே தரையில் இருக்குது. இதுகளை ஈடு செய்யணும் என்றால் எங்களுக்கு இதண்டான ஒரு மானிய முறையில் இதுகளை ஒரு மானிய முறையில் ஒரு நீரையோ அல்லாட்டி வேறு பசலையோ தந்தால் எங்களோட நட்டத்தை கொஞ்சமாவது ஈடு செய்யணும். இதனால் இந்த எங்களோட பயிர் விளைஞ்ச பயிர்களை நாங்கள் விளைஞ்ச காயை சந்தைப்படுத்த இல்லாமல் அப்படியே தரையை கடந்து அழியும். இனி இதை ஒன்றுமே செய்யலாம். காயல் 60 ரூபானா இது 10 ரூபா கூட போகும். 70 ரூபாய்க்கு அப்படி போகக்கூடிய காய். வெட்டக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கைக்குள்ள தொடர் மழையால் நான் தம்பிள்ளையில் சந்தைப்படுத்த முடியாமல் போனதால் நாங்கள் வெட்டவே இல்லை. இந்த தோட்டத்தில் காயை அப்படியே தோட்டத்திலே விட்டுட்டோம். ஏன்னா தம்பிள்ளைக்கு கொண்டு போனால் நேரம் ஏற்றுக்கூலி நாங்கள்லாம் கொடுக்க வேண்டியது.